5 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 ஈவெண்ட்டுக்கு நேம் கொடுத்துட்டாங்க. இங்கே அந்த 5 ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி சிலது டைரெக்டாக இருக்குது. அதாவது பி ஆஃப் இப்படி கொடுத்துட்டா நமக்கு தெரியும். பி ஆஃப் இ1 வந்து 0.1, பி ஆஃப் இ2வும் 0.1, அப்புறம் இது பி ஆஃப் இ3 0.4. இதெல்லாம் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பார்த்தோம்னா பி ஆஃப் இ4ம் பி ஆஃப் இ5யும் டைரெக்டாக இல்லாமல் அது ரெண்டுக்கு இருக்கிற ரிலேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. பி ஆஃப் இ4க்கும் பி ஆஃப் இ5க்கும் பி ஆஃப் இ4 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் பி ஆஃப் இ5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ரெண்டையுமே கேட்குறாங்க. பி ஆஃப் இ4 என்ன, பி ஆஃப் இ5 என்ன, ரெண்டுமே கேட்குறாங்க. அந்த ஆன்சர் வந்து வரிசையாக பார்க்கணும். முதல் இருக்குது பி ஆஃப் இ4ன்னு அர்த்தம், ரெண்டாவது இருக்குது பி ஆஃப் இ5ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது சொல்லுது ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்த டேட்டா இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. கேனாட் பி டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன். சம்டைம் இதுவும் ஆன்சராக வரலாம், வராதுன்னு நினச்சிட வேணாம். பட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணணும். ஆப்ஷன் பியை வந்து நம்மளால இதை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் ஆப்ஷன் பிக்கு போகணும். சரி, பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, இது வந்து 0.06, இது 0.6. நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஆன்சர் நமக்கு தப்பாக வரும். அதை எதிர்பார்த்தே வேணும்னே இப்படி கொடுத்துருக்காங்க. ஏவும் சியும் ஓரளவுக்கு, அந்த பாயிண்ட் மட்டும் வேரி ஆகுது. அப்புறம் வந்து 0.3, 0.1 அந்த மாதிரி இருக்கு. ரைட்டா? எப்படி போகலாம்? 5 ஈவெண்ட் இருக்கு, 1 2 இல்லை, 5 ஈவெண்ட் இருக்கு. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும். டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும். அதை போட்டு கால்குலேட் பண்ணோமா? அது அதுக்கு முன்னாடி வேற, அதாவது நம்ம எப்படி யோசிக்கலாம்னா 3 ஈவெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் வந்து 5 ஈவெண்ட் இருக்கு. 5 ஈவெண்ட்ல 3ஓட ஆன்சர் தெரியும். 2 ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் 0.1, 0.1, மூணாவது ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் 0.4, மீதி 2 தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு போட்டு ஃபார்முலாக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ஷனில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நம்ம இதையும் போட்டோம்னா 1 வரலைன்னா எலிமினேட் பண்ணுவோம். 1 வரலாம், 1 தான் வரணும், மோர் தென் 1 வரக்கூடாது இல்லையா? ஏன்னா மொத்தமே பாருங்க கிளியரா இருக்கு. கொஸ்டின் கன்சிஸ்ட் ஆஃப் 5 சிம்பிள் ஈவெண்ட்ஸ், அதில் 5 ஈவெண்ட் தான் இருக்கு. அப்ப இந்த 2 பாக்ஸ்ல என்ன வேல்யூ போட்டா 1 வரலையோ அதை நான் எலிமினேட் பண்ணுவேன். இப்போ 0.06, 0.2 ஆப்ஷன் ஏ போட்டு பாருங்க. இந்த இடத்துல நான் 0.06 போடுறேன், இங்கே 0.02 போடுறேன். கண்டிப்பா 1 வராது இல்லையா? ஏன்னா இதை மொதல் 3 சேர்த்தாலே 0.6 தான் வருது. இது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நான் இதை எலிமினேட் பண்ணுவேன் உடனே. ஆனால் எழுதுறேன் வேற வேற கலர்ல. மொதல் 3 சேம் நம்பர், அடுத்ததான் நமக்கு மாறப்போகுது. இது 0.6, இது 0.2. இப்போ டோட்டல் போட்டு பார்த்தோம்னா 0. எவ்வளோ வருது? மொத்த டோட்டல் கிரேட்டர் தென் 1 வந்துடும். அப்போ இதையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அங்கேயே 0.6 வந்துடுது, இங்கே ஒரு 0.6 ஆட் பண்ணும்போதே மோர் தென் 1 வந்துடும். இதில் கவனிங்க, நான் சொல்லும் போது அந்த 0.6ஓட 0.6 ஆட் பண்ணால் 1.2 வரும்னு கூட சொல்லலை. ஏன்னா அது நமக்கு தேவையே கிடையாது என்ன வேல்யூன்னு. 0.6 கூட 0.6 ஆட் பண்ணால் மோர் தென் 1 வரும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 1.2 வருங்கிறத கூட நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்க வேணாம். கரெக்டு தானே? நான் சொல்ல வர புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? எக்ஸாமில் தேவையில்லாமல் 1 செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. மோர் தென் 1 வருதா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. அது எவ்வளவுலாம் நமக்கு வேணாம். இப்போ மோர் தென் 1 வருதா, எலிமினேட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. ரைட்? அப்போ தேர்ட் ஆப்ஷன், சாரி ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண 0.4, ஏற்கனவே ஒரு 0.6 இருக்கா, அப்போ 1 வந்துருச்சா? ஓகேவா? ஆமா ஆமா மேடம், அதுக்காக தான் வர்றோம். அதுக்காக தான் இப்போ நான் சொன்னது என்னன்னா, இப்போ ஆப்ஷன் பி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் எப்படி 1 வரணும். இப்போ சப்போஸ் ஆப்ஷன் பியில் வேற ஏதாவது 2 நம்பர் இருக்கு, சும்மா நான் அப்படி போடுறேன் நான். ஒரு 0.7 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் வந்து ஒரு 0.2 இப்படி இருந்துருந்துச்சுன்னா
இந்த பிஐயும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன். ஏன்னா இதையும் சேர்க்கும்போது டோட்டல் மோர் தென் 1 வந்துடும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் டின்னு. ஆனால் இந்த பியை வந்து இப்படி கொடுத்துட்டதுனால நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஆனால் இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ரிலேஷன் வந்துரும்ல, கரெக்டு தானே? அப்போ இந்த இது கரெக்டாக வராதுல்ல, கேனாட் பி டிட்டர்மைன்டுங்கிறது கரெக்டாக வராதுல்ல. இந்த டேட்டாவில் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா 3 தனித்தனியா இருக்கு, 2 ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ நீங்க இப்பயே என்ன பண்ணிடலாம்னா பி எலிமினேட் பண்ணிட்டு கன்ஃபார்மா ஆன்சர் டின்னு போயிடலாம். ம். ஆமா ஆமா. ஆ கரெக்ட் கரெக்ட் மேடம், கரெக்ட். ஆமா. பி ஆஃப் E3 கொடுக்கலாம், நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. கரெக்ட் தான். அதனால தான் சொன்னேன் நான். இதுவும் ஆன்சரா வரலாம். இப்போ மேடம் சொல்றது என்னன்னா, சப்போஸ் கொஸ்டின்ல இது இல்லாம இருக்கு. பி ஆஃப் E3யோட வேல்யூ இல்லாம இருந்து, மத்த எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன்னா இந்த பி ஆஃப் E3 இல்லாம நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அது கரெக்ட் தான். அப்ப நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி போயிரணும். பட் இப்ப நம்ம குடுத்துருக்கிறது இதுவும் சேர்த்து குடுத்துருக்கிறதுனால, கேனாட் பி டிட்டர்மைன்ட் வராது. அப்ப ஆல்ரெடி ஏவும், சியும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன்னா டோட்டல் 1 வரல. அதனால பிய வந்து என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு எல்லாத்தையுமே ரிலேட் பண்ற மாரி இருக்கிறதுனால, நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இத பி எலிமினேட் பண்ணிட்டோம். அப்ப மீதி நிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி மட்டும் தான். ஓகேவா? சரி. இருந்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சுருவோம். ரைட்? அ எல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 வரணும். அதுதான் மேடம் இங்கேயுமே செக் பண்ணியிருக்கோம். 3 வேல்யூ தெரியும். மீதி 2 வேல்யூ என்ன இருக்குங்கிறத இங்க பார்த்துருக்கோம். ஆமா 2 வேல்யூ வருமே. 2 வேல்யூ வேணும் இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் 2 வேல்யூ வேணும். ஒரு வேல்யூ வேணும்னா 1 மைனஸ்ன்னு போட்டுறலாம். இல்ல கண்டிப்பா வரும். இப்ப நான் அதான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் பாருங்க. வராதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க இப்ப ம். ஆமா. ஓ! அந்த வேல்யூ குடுக்கலைன்னா சொல்றீங்களா? ஆ ஓகே, ஓகே. அதாவது இவங்க மேடம் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப சப்போஸ் ஆப்ஷன் டில இப்படி இருக்க மாரி எடுத்துக்கங்க. 0.2வும் 0.1ம் இருக்கு. அப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப இதை எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் பிக்கு போயிரலாமான்னா, ஆக்சுவலா அப்படி இருந்தா இந்த கொஸ்டின் தப்பு. ஆப்ஷன் பியும் கரெக்ட்டான ஆன்சர் கிடையாது. ஏ ஏன்னா, இந்த டேட்டா எல்லாம் இருந்தாலே, நம்மளால இந்த பி ஆஃப் E4ம், பி ஆஃப் E5யும் கண்டுபிடிக்க முடியும். 2க்கும் வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுது இல்லையா? கண்டுபிடிக்க முடியும். இங்க ஆப்ஷன் பி என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்களால இந்த வேல்யூவ கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைல்ல? ம். ஆமாமா. ஆமா. இல்ல இது ஆக்சுவலா தென் பி ஆஃப் E4க்கு பதிலா என்னது? வெறும் E4 சொல்றீங்களா? ஆ ஓகே, ஓகே. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே, ஓகே. ம், ம். ஆமா, ஆமா, ஆமா. இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க கேனாட் பி டிட்டர்மைன்ட் வரவே வராதுன்னு சொல்ல வரேன். நீங்க இந்த ஆப்ஷனுக்கே போ வேணாம். இப்ப நான் இங்க பாக்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா? இந்த இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த மேல இருக்க மட்டும் நீங்க ஆப்ஷனுக்கே போ வேணாம். இது இருந்துட்டாலே நம்மளால பி ஆஃப் E4ம், பி ஆஃப் E5யும் கண்டுபிடிக்க முடியும். கேனாட் பி டிட்டர்மைன்ட் ஆன்சர் வராதுங்கிறேன் இந்த இதுக்கு. புரியுது இல்லையா உங்களுக்கு? அது பி ஆஃப் E5 குடுத்தாலும் சரி, முதல்ல பி ஆஃப் E4 குடுத்தாலும் சரி. ஆக்சுவலா வந்து நீங்க டியும் எலிமினேட் ஆயிருச்சுன்னா, பி கரெக்ட் ஆன்சர் கிடையாது. அப்படி பார்த்தா கொஸ்டின்ல கரெக்ட் ஆன்சரே இல்ல.
நம்ம டிஆர்பி ஸ்டைலில் சொன்னோம்னா இதுக்கு பேர் ஸ்டார் கொஸ்டின் ஆயிரும் அந்த கேஸில். கரெக்டா? ஓகேவா? அதனால வந்து நீங்கள் எதை அட்டன் பண்ணாலும் மார்க் கொடுத்துருவாங்க, அல்லது யாருக்குமே மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடும். ரைட்? அதனால இந்த கொடுத்துருக்கிற டேட்டா வந்து எனஃப் டு ஃபைண்ட் அவுட் தீஸ் டூ வேல்யூஸ். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இன்னொரு மாடலில் போட்டுருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஐயும் ஆட் பண்ணிடுறோம். இந்த 3ஐயும் ஆட் பண்ணிடுறோம். 0.1 2 தடவை ப்ளஸ் 0.4 ஒரு தடவை. இதுதான் ஆக்சுவலாக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பி ஆஃப் இ4, ஆக்சுவலாக இந்த இடத்துல பி ஆஃப் இ4ன்னு போடுவோம். நான் மொதல் ஸ்டெப்னால எழுதி காமிச்சிடுறேன். ஆக்சுவலி இன்னொரு இடம் வந்து என்ன வரும்னா பி ஆஃப் இ5ன்னு வரும். ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இப்போ பி ஆஃப் இ4 பி ஆஃப் இ5 ரெண்டு இருக்கு. எதுக்கு பதிலாக எதை போட்டுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும்? இந்த 3ஐயும் ஆட் பண்ண 0.6 வந்துடும். இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. பி ஆஃப் இ4 இன் டர்ம்ஸ் ஆஃப் பி ஆஃப் இ5ல எழுதலாம், அல்லது பி ஆஃப் இ5 இன் டர்ம்ஸ் ஆஃப் பி ஆஃப் இ4ல எழுதலாம். எப்படி எழுதுனா நமக்கு வசதியாக இருக்கும்? இ4 தான் எழுதணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வராமல் இந்த மாதிரி 3 இன்ட்டுன்னு வரும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குயிக்காக பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பி ஆஃப் இ4க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பி ஆஃப் 3 டைம்ஸ் பி ஆஃப் இ5. இப்போ இன்னொரு தடவை பி ஆஃப் இ5ன்னு இருக்கு. ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதில் ஆட் பண்ணினா 4 வந்துருமா? இந்த 0.6 அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 4 டைம்ஸ் பி ஆஃப் இ5 ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.6ன்னு வரும். அப்போ 0.4ன்னு வந்துடும். இ5 தான் மொதல் கிடைக்கும். அதை வச்சுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இதை வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் இ5 ஈக்குவல் டு 0.4 பை 4. அப்போ 0.1 வந்துருமா? இப்போ ஆக்சுவலாக எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்கள் ரெஸ்பெக்டிவ்லன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பி ஆஃப் இ5னா ரெண்டாவது இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. அப்போ இது கிடையாது. இங்கே ரெண்டாவது. ஓகே. தப்பு ஓகே தான். அப்படின்னா நன் ஆஃப் தீஸ்ன்னு இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஆனால் கேனாட் பி டிட்டர்மைன்டு சூஸ் பண்ண முடியாது. அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். கேனாட் பி டிட்டர்மைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆன்சர் இதில் இருக்காது. அப்போ நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ பி ஆஃப் இ5 0.1 கண்டுபிடிச்சிட்டோம். பி ஆஃப் இ4க்கு இதில் போட்டுற வேண்டியதான். இந்த இருக்குல்லையா ரிலேஷன் பி ஆஃப் இ4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு பி ஆஃப் இ5. அப்போ 3 இன்ட்டு 0.1 அவ்வளோதான். பி ஆஃப் இ4 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் பி ஆஃப் இ5. அப்போ 0.1 கரெக்டாக வந்துடும். 0.3 அப்படின்னு வந்துடும். இங்கே இருக்கு. இது நம்ம படிக்கும்போது இவ்வளவு வெரைட்டியாக படிக்கணும். இந்த சம்மையே வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இதுலேயே இருக்கணும். இவ்வளவு யோசிக்கணும் படிக்கும்போது. எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டினை வந்து அப்படியே பார்த்த போக்கில் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எழுதாமல் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு இதை வச்சு ஃபஸ்ட்டு டீச் பண்ணோம் இல்லையா அந்த மாடல்.